Naruto. Zero motivation, the guy with cloud envy. இவனுக்கு என்னோட மேட்ச் பத்திலாம் கவலை இல்ல. இவங்க வெயிட் பண்றதெல்லாம் ஒரே ஒரு மேட்ச் தான். அதுவும் அந்த சாஸ்கே உச்சிஹாக்கா. இவங்களுக்கு முன்னாடி நான் பேட்டில் பண்ணி ஆகணுமா என்ன? எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் இதுக்காக பேட்டில் பண்ணணும். நான் இதுக்காக என் சுயமரியாதையை விட்டு கொடுக்கணும். என்ன ஆச்சு? எப்படி தப்பிச்சு ஓடுதுன்னு பாக்குறியா? அது பத்தாதுன்னு இந்த முறையும் ஒரு பொண்ணு கூட தான் மோத போறேன் மறுபடியும். இவனுக்கு ஆர்வம் கொஞ்சம் கம்மின்னு எனக்கு தெரியும். ஆனா இதை எதிர்பார்க்கவே இல்லை. Come on, தூங்குறது போதும், எந்திரிச்சு சண்டை போடு. கொஞ்சம் கவனமா இரு ஷிகமாரு. இப்படியே சோம்பேறியா இருந்தா எதுவும் சாதிக்க முடியாது. பரவாயில்ல விடு, நீ வரலனா நான் வரேன். ஏய், இந்த மேட்ச் நான் ஆரம்பிக்கவே இல்ல. அடடா மறந்து போயிட்டேனே. இவ சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டா. சரி, எதையாவது பண்ணுவோம். ஒரு சுனி நானும் ஆகட்டியும் அதெல்லாம் என்னோட வாழ்க்கையில எந்த பாதிப்பும் இருக்க போறதில்ல. ஆனா பேட்டில் ஒரு பொண்ணு கிட்ட தோத்து போயிட்ட பேரோட என்னால வாழவே முடியாது. சோ வா மூடி பார்த்தலாம். தப்பிச்சு ஓடுறதுல இவன் வேகத்தை அடிச்சுக்க முடியாது போல இருக்கு. ஒரு பொண்ணு கூட பேட்டில் பண்ணும்போது அவங்க அடிக்கிறது நல்ல விஷயம் கிடையாது. ஆனா எனக்கு பத்தி கவலையே கிடையாது. நல்ல முயற்சி. ஆனா உன்னோட திட்டம் என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஷேடோ பொசிஷன் ஜுட்சு. அந்த மரத்தோட நிழலுக்குள்ள என்ன இழுத்துட்டு போகணும்னு பாக்குறான். அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஏன் எல்லா பேட்டிலும் என்ன ஒரு பொண்ணு கூட மோத விடணும்னு தெரியல. எனக்கு சுத்தமா புரியல. உன்னால முடியும் ஷிகமாரு. உன்னுடைய அற்புதமான டெக்னிக்கை பயன்படுத்தி அவளை போட்டு தள்ளிடு. சரி, இங்க உட்கார சீட் இருக்கா? ஆனா நீ ஹாஸ்பிடல்ல தானே இருந்த. வயித்து வலியில கொஞ்சிட்டா என்ன? என்னாச்சு? அடுத்து சாஸ்கே மேட்ச் சொன்னாங்க, பார்த்தா அப்படி தெரியல. கவலைப்படாத, சாஸ்கே கண்டிப்பா நல்லா தான் இருப்பான். அவன் கூட சீக்கிரம் வருவான் பாரு. அடேங்கப்பா, இவன் இவ்வளவு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா. ஷிகமாரு ஃபைனல் ரவுண்ட பாப்பா எதிர்பார்க்கவே இல்ல. அடிஷனா நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஒண்ணும் புரியல. மத்த நிஞ்சர்கள் மாதிரி ஷிகமாருக்கு சண்டை போடணும் என்ன கிடையாது. அவனோட டெக்னிக்கும் கொஞ்சம் வீக் தான். ஆனா அவனோட யுக்திகள் பிரமாதமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஷிகமாரு இல்லனா நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டே தாண்டி இருக்க மாட்டோம். அரேனாக்குள்ள எவ்வளவு வேகமா போனான்றதை நீ பாத்துக்கணும் தெரியுமா? எனக்கு என்னமோ அவன் பேட்டிலுக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி தோணுது. அவனுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற வெறியை எனக்கு எல்லாருக்கும் காட்டுவான்னு நினைக்கிறேன். ஏய் கோ ஷிகமாரு. நான் ஒரு மேகமா பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். காத்துல மிதந்துட்டே இருந்திருக்கலாம். காத்தடிக்க பக்கம் தானா போயிருக்கலாம். அதுதான் என்னோட ஸ்டைல். இந்த கஷ்டப்படுறதுல நமக்கு செட் ஆகாது. எனக்கு வேண்டியதான் பண்றதுக்காக தான் நானே ஒரு நிஞ்சா ஆகணும்னு நினைச்சேன். ஆனா இங்க இவ்வளவு வேலை இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஏந்திரிச்சு சண்டை போடு. இது ரொம்ப போர் அடிக்குது ஷிகமாரு. வேற வழியே இல்ல. ஒரு ஆண்மகனா என் கடமையை செஞ்சு தான் ஆகணும். மரத்துக்கு பக்கத்துல நின்னுட்டு என்னடா யோசிக்கிறானோ? இல்ல எனக்கு கிண்டல் பண்றானா? நிஞ்சா ஆர்ட் வின் சைட் ஜுட்சு. எங்களுக்குள்ள நடந்த பேட்டிலையும் இது இப்படி தான் எங்களை தோக்கடிச்சா. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இதை தாண்டி போக முடியல. இப்போ எனக்கு புரியுது. நீ ரொம்ப தெளிவானவன் தான். ஆல்மோஸ்ட் என்ன நெருங்கிட்ட. அந்த சக்தி வாய்ந்த ஷேடோ பொசிஷன் ஜூட்ஸுவை பயன்படுத்தி நீ இருக்கிற நிலையில உன்னால கட்டுப்படுத்த முடியும்ல. உதாரணத்துக்கு அந்த வால் ஷேடோ. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கும்ல. நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஷேடோ உன்னால கொண்டு போக முடியாது. நான் சொல்றது சரிதானே? புத்திசாலி தான். அந்த லிமிட் என்னன்னு நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். நீ நிக்கிற இடத்துல இருந்து உன்னால இவ்வளவு தூரம் மட்டும் தான் வர முடியும். 15 மீட்டர்ஸ் 32 சென்டிமீட்டர்ஸ். அதுதான் அட்டாக் ரேஞ்ச். இந்த கோட்டை தாண்டி நான் போகாம இருந்தா அவனால என்ன தொட கூட முடியாது. அவனுடைய ரேஞ்சை கண்டுபிடிச்சிட்டான். இனி அவளை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா லாங் ரேஞ்ச் அட்டாக்ஸ் அவளுக்கு கை வந்து கல. இந்த மேட்ச் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்றான்? அது ஹேண்ட் சைன்ல இல்ல, அவ எந்த ஹேண்ட் சைனையும் பண்ணல. இது அவளுக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஹேபிட். என்னது ஹேபிட்டா? அந்த ஷிகமாரு ஒரு கிழவ மாதிரி ரொம்ப ஸ்லோவா தான் செயல்படுவான். அவனுக்கு வேகம்னா என்னன்னே தெரியாது. கோ ஷோகே மாதிரி விளையாட்டுகள்ல இவன் ஜித்த எப்பவும் எனக்கே சவால் விட்டுட்டு இருப்பான். ஒரு மூவ்ல அவன் ஸ்டக் ஆகிறப்போ அவனோட கைகளை எப்பவும் இந்த மாதிரி தான் வச்சிருப்பான். அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் ஒரு யுக்தியை யோசிச்சுட்டு இருக்கான். எத்தனை தடவை விளையாடினாலும் என்னால அவனை தோக்கடிக்கவே முடியல. கேம்ஸ் எல்லாம் சரிதான். ஆனா இது உண்மையான ஃபைட். இதுல வேகமா செயல்பட்டு தானே ஆகணும். கேமா இருந்தாலும் சரி, பேட்டிலா இருந்தாலும் சரி, அதுக்கு யுக்தி ரொம்ப முக்கியமானது. எல்லா நிஞ்சாக்களுக்கும் ரொம்ப நல்லா தெரியும். ஷிகமாரோட யோசனை திறன் ரொம்ப பலமானது. பொறுத்திருந்து பாரு. நீ என்ன ஏமாத்த முயற்சி பண்ணியா? கெனின் குரூப் உருவாக்கும் போது எல்லாரோட டெஸ்ட் ஸ்கோரையும் நம்ம பார்த்தோமே. நருட்டோட ஸ்கோரை விட இவன் ஸ்கோர் ரொம்ப மோசமா இருந்தது. பேப்பர்ல பென்சில வச்சு எழுதுறதுலாம் அவனுக்கு ரொம்ப கஷ்டம். அவனுக்கு அவ்வளவு பொறுமை கிடையாது. எக்ஸாம் எழுதுறதுக்கு பதிலா தூங்குறதுக்கு தான் விருப்பப்படுவான். ஆமா, எக்ஸாம்லயே தூங்கிட்டான். அவனை நாம சோம்பேறின்னு சொல்ல முடியாது. யுக்தி தேவைப்படுற கேம்ல அவன் ரொம்ப சிறந்தவன். அவனுக்கு ஐக்யூ டெஸ்ட் எழுதிருக்கேன். ஆனா அது அவனுக்கு சாதாரண கேம் நினைச்சு தான் அந்த டெஸ்ட் எடுத்தேன். அந்த டெஸ்ட்ல என்ன நடந்துச்சு? நான் நினைச்ச மாதிரியே அவனோட ஐக்யூ லெவல்ஸ் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. ஜீனியஸ்னு சொல்லலாம். அந்த டெஸ்ட்ல அவன் 200க்கும் மேல ஸ்கோர் பண்ணான். 200? யோசிச்சு முடிச்சிட்டான். இதுக்கப்புறமா செயல் மட்டும் தான். பரவாயில்லையே, சண்டை போடணும்ன்ற என்ன கூட உனக்குள்ள இருக்கா? ஓடி ஒளியறதுல யூஸ் இல்ல. இந்த பேட்டிலுக்கு தேவையான யுக்தியை கண்டுபிடிச்சிட்டானா? அப்படிதான் நினைக்கிறேன். பாபு ஷிகமாரு வால அவளை நெருங்க கூட முடியல. கோ ஷிகமாரு, உடனே ஏதாவது பண்ணு. நீ கட்டி வேஸ்ட் பண்ணாத. அவனோட பண்ணுவாரு. அப்படியே முடியனா ஓடியே வந்துடுவான். இது இல்லாம ஓடாது சரியா? அவன் கண்டிப்பா முயற்சியை கைவிட மாட்டான். இந்த பேட்டில ஜெயிக்க முயற்சி பண்ணுவான்.
எவ்வளவு நேரம் இப்படி ஒளிஞ்சிட்டு இருப்ப? வெளியே வா கோழியே. நல்ல முயற்சி தான். ஆனா கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன தொடவே முடியாது. என்னது நிழல் வந்துட்டே இருக்கு. பரவாயில்ல, நீ ரொம்ப வேகமா தான் இருக்க. உன்னுடைய திட்டம் என்னங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ ஒளிஞ்சிட்டே நினைச்ச. ஆனா நேரத்தை வீணடிச்சிருக்க. அப்பதான் சூரியன் அஸ்தமனமாகும். அது செவரால ஏற்பட்ட ஷேடோ அதிகரிக்கும். நிழல் எவ்வளவு தூரம் வருதோ உன்னுடைய ரேஞ்சும் அந்த அளவுக்கு அதிகரிக்கும். அடேங்கப்பா, அவ கதையை முடிச்சிருப்பான். ஆனா ஷிகமாரு அவனோட ஷேடோ எப்படி பயன்படுத்துவான்? அதாவது அவன் ஏற்கனவே இந்த அரேனாவோட ஷேடோல தான் நின்னுட்டு இருக்கான். என்ன சொல்லுற? ஷிகமாரு ஒரு திறமை கூட உனக்கு முழுசா என்னன்னு தெரியாதா? அவன் என்ன வேணாலும் செய்வான். ஒரு ஷேடோவை வச்சு இன்னொரு ஷேடோவை உருவாக்குவான். ஷேடோவை வச்சு இன்னொரு ஷேடோவா? வேற வழி இல்ல. சூரியனோட ஹைட்டை மெஷர் பண்ணனும். போன அட்டாக் விட இந்த வாட்டி எவ்வளவு தூரம் வந்து காங்கறதையும் மெஷர் பண்ணனும். அப்பதான் அவன் கிட்ட இருந்து நான் தப்பிக்க முடியும். டமாரே, மேல பாரு. அட இது என்னது? ஓ நோ. இனி உன்னால தப்பிக்க முடியாது. என் மேல நிழல் படணுங்கிறதுக்காக அவன் ஒரு பாராசூட் உருவாக்கி இருக்கான். பரவாயில்ல, புத்திசாலி தான். தரையில இருக்கிற நிழல் மட்டும் இல்லாம தலைக்கு மேல சுத்திக்கிட்டு இருக்கிற இந்த பாராசூட்ல இருந்தோ நான் இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல அவனோட அட்டாக் ரேஞ்சில நான் சிக்கிடுவேன். இவனை நான் ரொம்ப குறைவா எடை போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நான் நினைச்சதை விட அவனோட ஷேடோ பொசிஷன் ஜூஸ் ரொம்ப ஆபத்தானது. பரவாயில்ல, எல்லாத்தையுமே ரொம்ப வேகமா கத்துக்கிறா. ஆனா இதுவும் பத்தலையே. ஏன்னா அவளும் அவன மாதிரியே யோசிக்கிறா. அவளும் யுக்தியை பயன்படுத்துறத. இந்த மேட்ச் முடிய லேட் ஆக சூரியன் அஸ்தமனமாகிட்டே இருக்கும். நிழல் எவ்வளவு தூரம் அதிகரிக்குதோ அவனுடைய ரேஞ்சும் அதிகரிக்கும். இந்த பேட்டிலுக்கு முடிவு கட்டி ஆகணும். க்ளோன் ஜுட்சுவை பயன்படுத்தி நான் அவனை டைவர்ட் பண்ணிட்டா. யா, அது கண்டிப்பா வேலை செய்யும். கம் ஆன். க்ளோன் ஜுட்சு. என்ன? என்ன இது? என்னுடைய உடல் ஒரிஞ்சு போயிருக்கு. கொஞ்சம் தாமதம் பண்ணாலும் என்னோட ஷேடோ பொசிஷன் ஜூஸ் வேலை செஞ்சிருச்சு. வாய்ப்பே இல்ல. அவனால அது எப்படி செய்ய முடிஞ்சது? பிரமாதமா இருக்கு. அவளை விட 3 படி அதிகமாவே யோசிச்சு செயல்பட்டுருக்கான். நான் தான் சொன்னேன்ல, அவனோட பலமே அதுதான். வாய்ப்பே இல்ல. எப்படி அவன் ஷேடோ வச்சு என்ன பிடிச்சான்? அந்த நிழல் இவ்வளவு தூரம் வரலையே. நீ பின்னாடி திரும்பி பார்க்க உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். இந்த ஹோல் பயன்படுத்திருக்கான். ஆனா எப்படி? அந்த ஹோல் உனக்கு ஞாபகம் இல்லையா? அந்த ஹோல் வழியா வெளிய வந்ததா நருட்டோ நெஜியா நாக் அவுட் பண்ணா. உனக்கு முன்னாடி இருக்க ஹோல் வழியா தான் அவன் பூமிக்குள்ளேயே போனான். அந்த ரெண்டு ஹோல்ஸ்க்குமே கனெக்ஷன் இருக்கு. இப்போ எனக்கு புரியுது. பூமி கடியில ஷேடோ வேலை செய்ய நான் நினைக்கவே இல்ல. அதுதான் நீ பண்ண தப்பு. நான் நினைச்ச மாதிரியே 3 படி அதிகமா யோசிச்சு செயல்பட்டுருக்கான். முதல்ல அவனோட ஷேடோ பொசிஷனுக்கு இதுதான் லிமிட்னு நினைச்சு அவளை பின்னாடி தள்ளி இருக்கான். அதுக்கப்புறமா அவ பாதுகாப்பா உணர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனோட ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணி அவளை அதிர்ச்சி அடைய வச்சான். திரும்பவும் அவ பின்னாடி போனா. எல்லாமே அவளுக்கு சாதகமா நடக்குதுன்னு நினைக்கும் போது ஷிகமாரு பின்னாடி இருக்கிற ஹோலுக்கு பக்கத்துல அவளை தள்ளி தள்ளி கூட்டிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் அவ மாட்டிக்கிட்டா. ஒரு பேட்டில் யுக்தியும் ரொம்ப முக்கியம். என்னால இன்னும் இதை நம்பவே முடியல. அவன் ஷேடோ ஜூஸ்ல இருந்து நான் எப்படியாவது விலகணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவன் விரிச்ச வலையில நானே மாட்டிக்கிட்டேன். பிரமாதமா இருக்கு. இவன் என்ன விட கண்டிப்பா பெரிய புத்திசாலி தான். அடுத்த மூவ் செக்மேட் தான். என்னோட உடலை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். எதுவுமே பண்ண முடியல. எல்லா முகத்தையும் பாத்தியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கையில கிடைச்சா தூக்கி அடிச்சாங்க. ஆனா அவனுக்குள்ளேயும் திறமை இருக்குன்னு கண்டிப்பா யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஏஹே பிரமாதம், ஷிகமாரு ஜெயிச்சிட்டான். கம் ஆன், அப்படிதான். அவன் கதையை முடிச்சிரு. செக்மேட். இதுக்கு முறை